உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லோ நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லோ நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் பெருகிடவே. சமயம் யாவும் கலந்திடவே, சமயம் மனிதன் வாழ்ந்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையும் வளர்த்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வைகம் பெருகிடவே. நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே. நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நீரும் நிழலும் நிலம்பு தொட்டிக்கும் பேரு புகழும் பெரு வாழ்வும் வரும் திரும்பும். வாழ்நாளில் வஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான். செந்தாமரை வளர் வீட்டுக்கும் திரும்புகள். வெயில் இருந்தவருக்கு நீரோடு கூடிய நிழல் நிலமெல்லாம் கட்டுக்கட்டாக நிழல் போற்றும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு. நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்செங்கோடு பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒன்றை நினைக்கிறது ஒளியிட்டு உண்டாகும் என்று அதுவரை வந்த ஏதும் ஒன்றை நீயாது முன்பந்து நிறுவனருக்கு எவனையாள் மீசன் செயல். ஒரு செயலில் நினைத்தும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலே கைகூடி வருதலும் உண்டு, மாறாக அது ஒன்றி நினையாத செயல் தானே அதுவாக முன்னிட்டிலும் உண்டு. அனைத்தும் எனையாள் மீசன் செயல் என்னால் ஒன்றில். அதுபோல் நான் இந்த உதவிக்கு வருவனா அது என்பது, அதுபோல் நான் இந்த உதவிக்கு வருவனா என்பது ஒரு கனவாகவே இருந்தால் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு பெறும் தகலையெல்லாம் ஈசனாகவும் கடவாக நினைந்து அடியனை ஏற்று தாங்கி நடித்துக் கொண்ட கதாபாத்திரத்தில் பிழையிருந்தால் அடியனை மன்னித்து ஆசி வழிமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைமையை தொடர்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். என்னை இந்த பகுதி அறிமுகம் செய்து வைத்த இந்த நாடகத்துறை அமைப்பாளர் அவர்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கூடிய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி. எங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் அதை அன்போடு பரிமாறிய அத்தனை அன்பு உள்ளத்துக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி. அருமையான ஒளிபெருக்கி ஏத்தாருக்கும் அதில் பின்னுடைய அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. இங்கு ஒளிபதி சென்று கூடிய அத்தனை அன்பு உள்ளத்துக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார் நன்றி. நன்றி, வணக்கம், வணக்கம். நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல நின்று ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, போடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
குழுவின் சார்பும் சார்ந்த நாடக கலை குடும்பத்தின் நெஞ்சார்ந்த நன்றி. நார்வர் குறித்து போல் நாமும் வேண்டி உணர்வு மாதிரி இந்த வனத்திற்கு வந்துவிட்டோம். இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது வழியாகப்பட்டவள் இங்கு தான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த அடர்ந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் இது ஓசை வருகிறதா என்று உற்று நோக்குவோம். சத்தம் ஆளோளம் சோ ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்று அழைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க விடுமாக இங்கு துள்ளி குதி தோடக்கூடிய நதிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக்குழுங்கள் எந்த வழி பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மரங்கொத்தி பறவைகள் எல்லாம் மரத்தை கொத்தி துளி போல என் உள்ளத்தை கொத்தி துளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அட விடுதலை அதி விரிவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும். எப்படி என்றால் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே. பட்டு ஒண்ணச்சிட்டா அது சரி பாருங்க. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே என்று தேடு. இன்றிருப்போனால் எங்கே இருப்பதென்ன உண்மை. இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போனால் எங்கே இருப்பதென்ன உண்மை. இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுப வைக்கும் தன்மை. நாம் இருக்கும் வரை இன்பங்களை அனுப வைக்கும் தன்மை. இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பம்
கிடைப்பதுதான் இன்பம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. பாடலை கேட்டா மட்டும் பார்த்தாதான், அதில் வரக்கூடிய வரிகளை கவனித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, கனிரசமாய் மதுபருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். எப்பேற்பட்ட வரிகள் பார்த்தீங்களா? நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? நன்றி நன்றி. நாமெல்லாம் கூட்டமா, நாமெல்லாம் என்ன இல்லை, நமக்கு அந்த வழக்கம் கிடையாது. கூட்டமா சேர்ந்து மது அருந்துவதான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு நாம இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் கிடையாது. பிறகு வேற எதுல நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை விலை மாதிரோடு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் கிடையாது. பிறகு வேற எதுல தான் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இருக்கு அப்படின்னா, அடுத்த வரி பார்த்தீங்களா, இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகை அளவில்லாத இன்பமா. இணையில்லா மனையாள்னா யாரு? வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி. வீட்டில் இருக்கக்கூடிய தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் சிறப்பான விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கவிஞர் அழகா வரிகள் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆனால் நாமெல்லாம் அப்படியா இருக்கிறோம்? பொண்டாட்டி என்னைக்கு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு அங்கே பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுக்கு வெளியில் போனால் தான் நிம்மதியில் சொல்லி வீட்டுக்கு வந்தோம்னா உன்னையோட பெரிய தொந்தரவாக இருக்குது. சச்ச பேசாம வெளியில போய் இருந்திருக்கலாமோ. அதனால தான் இந்த விஷயத்தை போய் பண்ணுறாங்களோ, கூட்டமாக சேர்ந்து மது இருந்ததற்கு. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டிலேருந்து வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா தன்னுடைய மனைவி கையிலேருந்து ஒரு சொம்பு நீராவது வாங்கி குடிச்சிட்டு போனோம் அப்படின்னா போகிற காரியம் வெற்றியாடுவேன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய திருமணத்துக்கு முன்பதாக நம்மளை பேணி பாதுகாக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா தாய்மை கிட்ட உண்டு. நம்ம பெற்றெடுத்த தாய் மட்டும்தான் நம்மளை பேணி பாதுகாக்கக்கூடிய கடமை உண்டு. ஆனால் திருமணத்துக்கு பிறகு நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? தன்னுடைய மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால தான் மனைவி பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பல குடும்பங்கள் அப்படி இருக்கிறது கிடையாது. எல்லாரையும் குறை சொல்லிட முடியாது. ஆனால் மனைவி பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா மாடி மனை கோடி பணம் வாகன வீண் ஜன்பம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் உருவ இருக்கும் பொழுது உயர்வான செல்வம் எது அப்படின்னா நம்மளாம் மாட மாளிகை வைத்திருப்பது, பணம் காசு வச்சிருக்கிறது, இல்லை பொன்பொருள் வச்சிருக்குதா? அதெல்லாம் கிடையாது. ஒரு மனுஷனுக்கு உயர்வான செல்வத்தை தரக்கூடிய விஷயம் எது அப்படின்னா அதுதான் மழலை செல்வம். அப்பேற்பட்ட ஒரு செல்வம் இல்லை அப்படின்னா போகாத கோயில்கள் கிடையாது, வேண்டாத தெய்வங்கள் கிடையாது. அப்படி ஏதோ வரம் இருந்து ஒரு குழந்தை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு 2-3 வயது இருக்கின்ற பொழுது தூக்கி கொஞ்சுகின்ற பொழுது துடைய மார்பிளை வதைத்தா வாங்கிக்கிறோம். அதே ஒரு பிறந்த குழந்தை ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்ல வாலிபம் இருக்கோட்டோடு 20 வருஷம் கழிச்ச ஒரு மார்பிளை வச்சா வாங்கிக்குவோமா? என்னதான் தாங்கக்கூடிய சக்தி உடம்புக்கு இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை நம்மளுடைய மனநிலைமைக்கு இருக்காது. அதனால யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பது அன்பு. இது ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, மனிதனுடைய மலை மதி பார்த்தீங்கன்னா 3 இடங்களுக்கு போன பிறகுதான் அது உணர்வு தரும் வருமா. எப்படி அந்த 3 இடம் அப்படி அப்படின்னா, ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு நவநாகரிகத்தில் எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு நவநாகரிக காலத்தில் எல்லாருமே வாகனங்கள் ஓட்டுறாங்க, பெண்கள்லாம் வாகனங்கள் ஓட்டுறாங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். தயவு செய்து இந்த வாகனங்களை போகிறவங்க மித வேகம் மிகுநின்று அப்படிங்கிறப்பல அது 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க. போகிறப்ப இந்த கைபேசியை பேசிகிட்டே போகாதீங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இன்னும் கூட பேசிட்டு போங்க. ஏன் அப்படின்னா நாம் கைபேசியில் பேசிட்டு நம்மளோட சிந்தனைகள் எதில் இருக்கும் அதில் தான் இருக்கும். ஆனால் நம்ம எதிர்த்து வரக்கூடிய வாகனங்கள் என்ன வேகத்தில் வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. அப்படி ஏதோ ஒரு விபத்து ஆகி போச்சு அப்படின்னா மருத்துவமனை கொண்டு சேர்த்த பிறகு மருத்துவர் என்ன சொல்லுவாங்க, ஐயா எங்களால் முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு மேலே எங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்லாம் கை விரிச்சிருவாங்க. ஆனால் நாம் அவர்கிட்ட என்ன திறமை கேட்போம், ஐயா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆளாக இருந்தால் மட்டும் போதும், உயிரை காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன காரணம் அப்படின்னா பணத்தை எந்த வழியில எப்படி வேணாலும் சம்பாரிச்சு விடலாம். ஆனால் இந்த உயிர் வீழ்ச்சினா சம்பாதிக்க முடியுமா? ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்தா கூட ஒரு வாகனத்தை வாங்கிக்கலாம். 10 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த உயிரை வாங்க முடியுமா? முடியாது. வேறு ஒரு உயிரின உற்பத்தி ஆகலாம். ஆனால் இதே எங்க அமைப்போடு மறுபடியும் அந்த உயிர் கிடைக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான், கிடைக்காது. அதனால இருக்க போகிறது கொஞ்சம் காலகட்டம். இதில் எல்லோருமே கேள்விப்பட்டு என சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியோட பார்த்துருப்பீங்க. விமான விபத்து ஒன்று எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா விமானம் புறப்படுறதுக்கு முன்பதாக எல்லோருமே மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. ஒரு தொழில் தொடங்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை பெட்ரோல் பார்க்க போகிறதா இருக்கட்டும், இல்லை கல்விக்கு ரீதியாக போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ரொம்ப ஆனந்தமாக புறப்பட்டு போன அந்த விமானம் பாதி தூரத்திலேயே தரைமட்டமாகிறது. ஏன்னா அதில் போன ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உயிர் தப்பியிருக்கிறார். ஏன்னா அவர்களாம் அதற்கு அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் அப்படி விஷயமே தெரியாது, மகிழ்ச்சியாக தான் போனாங்க. அதுபோல நமக்கு யாருக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படி விஷயமே தெரியாது. இருக்க போகிறது இந்த கொஞ்சம் காலகட்டம் தான். இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் ஒருத்தருக்கு அன்பை மட்டும் பரிமாறிக் கொண்டு உள்ளன்போடு இருப்பதும் நம்முடைய தெரிவித்துக் கொண்டு
ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமாம் மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்கு நான் உறக்கத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி பெண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமாம் மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யும்